ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆரோக்கியமான சட்டங்களில் 52வது சட்டம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சட்டம்னா, பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ற திருத்துவ கடவுளை நாம் எப்பொழுதும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு டைம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ற திருத்துவ கடவுளை நாம் எப்பொழுதும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்னைக்கு தாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பொழுதும் போல ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போகிறோம், ஒரு குட்டி கருத்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், ராஜாக்களும் நாங்களே, ஐயா சரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா சரியர்களும் நாங்களே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாடிட்டோம், ஒரு குட்டி வசனம் வாசிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வசனம் எங்க இருக்குன்னா, 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம் ஃப்ரெண்ட்ஸ். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். இன்னொரு டைம் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 யோவான் 5வது அதிகாரம் 7வது வசனம். பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி வசனம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தோட கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், பரலோகத்தில் பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அவர் தான் சிருஷ்டிப்பின் காரணம். இந்த உலகத்தையும், மனிதர்களையும், மிருகங்களையும், வானாதி வானங்களையும், பறவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் யாருன்னா இந்த மூவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்த ஆவியானவர் மூவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவ தூதர்கள், ஆளுகைகள் எல்லாத்தையும் படைத்தவர் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிதாவாகிய தேவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிறைய பேர் கிறிஸ்தவத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பல கேள்விகள் என்ன சொல்றாங்க, பிதாவானவர், இயேசுவானவர், பரிசுத்த 3 கடவுள்களும் தனித்தனி கடவுள் ஒருத்தர் சொல்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, மூன்று வடிவில் செயல்படுறாங்க, ஒத்தத்தன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி என்ன பண்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த முட்டை இருக்கு பாத்தீங்கன்னா, முட்டை தோல், அப்புறம் முட்டை வெள்ளைக்கரு, அதுக்கப்புறம் மஞ்சள் கரு, எல்லாம் சேர்ந்த 3 சேர்ந்தாதான் ஒரு உயிர் மாரி 3 கடலும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கருத்து என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், 3 பேரும் கடவுள் பிதாவானவர், இயேசுவான, பரிசுத்த 3 பேரும் தனித்தனி ஆள் தத்துவம் உள்ளவர் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியான ஒரு நபர். பிதாவாகிய தேவன் ஒரு தனி நபர், இயேசுவானவர், இயேசப்பா அவர் ஒரு தனி நபர், பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு தனி நபர். தனி ஆளுமைத்துவ உள்ளவர்கள்
ஆழ்த்தத்தம் உள்ளவர்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 பேரும் தனித்தனியான நபர். 3 பேரும் சில பேர் சொல்லுவாங்க ஒண்ணா இருக்கிறாங்க, முட்டை இருக்குது, கரண்ட் இருக்குது அப்படின்னு நல்லா நிறைய பேர் எடுத்துக்காட்டுல சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பேரும் ஒண்ணா இருக்கிறாங்க. அப்போ பிதாவாகிய தேவன் தான் அவர் மூலமா தான் எல்லாம் உருவானது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை, அவர் சித்தத்தை, அவருடைய ஆசையை, அவருடைய கொள்கைகளை, அவருடைய நோக்கத்தை வந்து ஏசப்பா என்ன பண்றாரு, அப்படியே ஃபாலோ பண்றாரு. 100க்கு 100 ஃபாலோ பண்றாரு. பரிசுத்தாவியானவர் என்ன பண்றாரு, அவரும் பிதாவாகிய தேவனுடைய கட்டளைகளை, கற்பனைகளை அவரும் என்ன பண்றாரு, 100க்கு 100 அவரும் வந்து அவர் சித்தத்தையே செய்யறாரு. அப்ப நம்மளும் என்ன பண்ண, நம்ம அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளும் என்ன பண்றோம், நம்ம மனிதர்கள் நம்ம பிதாவுடைய சித்தத்தை தான் நம்ம நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்ற, பரிசுத்தாவியானவர் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மத்திய 7வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 7வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அண்ணா பரலோகத்திலே பிரவேசிக்கிற அதாவது பிதாவின் சித்தத்தை செய்யறனே இல்லாமல் பரலோகத்தில் நோக்கி கத்தாவே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதில் பிரவேசிக்க சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பா சொல்ற ஒரு இடத்துல அவங்க ஏசப்பாவுடைய அன்னை மரியாள் அவங்க சகோதரன் வந்து கூப்பிடும்போது அப்போ சொல்றாங்க, ஏசப்பா சொல்றாரு, சீசனை பார்த்து சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்கிற இவர்களே என் தாயும் என் சகோதரிகளும் என் சகோதரர்களா இருக்கான்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்போ பல கேள்வி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது அது வந்து நம்ம திருத்துவ கடவுள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 3 பேரும் தனித்தனி ஆழ்த்தத்துவம் உள்ளவர்கள் 3 பேரும் நம்ம விசுவாசிக்கணும். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தான் எல்லாரும் 3 ஏசப்பா செய்யறாரு, பரிசுத்தவான்கள் செய்யறாரு, நம்மளும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இது வந்து இப்போ நிறைய கருத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பவுல் என்ன சொல்றாருன்னா, கேள்வி பேச்சு, அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்த தர்க்கங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறுகள், இதெல்லாம் நீ கவனிக்காதப்பா, ஆரோக்கியமான உபதேசத்தை கை கொள்ளு, ஆரோக்கியமான சட்டங்களை கை கொள்ளு அப்படி சொல்லிட்டு பவுல் வந்து தீமோத்தேயுக்கும் சரி தீத்துக்கும் சரி சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏன் பவுல் என்ன சொல்றாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தீத்து கூட ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா 3வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன வசனம்னா, வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு 2 இல்ல 1 அல்லது 2 தரம் மறுவுத்தர் சொன்ன பின்பு அவன் திருந்தலாம், அவன் விட்டு விடுப்பா, அவன் விட்டு விலகிடு, அவங்க நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு விலகிடு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கான்செப்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிறைய வந்து மறைவானது கர்த்தருக்குரியவர்கள் சொல்லிட்டு உபாகம் 29 அதிகாரம் 29 வசனத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி 1-4 பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்ன கூட சொல்லிட்டு பவுலும் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, அப்போ நிறைய காரியம் மறைக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் எழுதினா உலகம் கொள்ளாதுன்னு சொல்லிட்டு யோவான் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நிறைய காரியம் மறைக்கப்பட்டுக்குது. அப்போ உபாகம் 29 வசனத்துல என்ன சொல்றாருன்னா, வெளியே மறைவானது கர்த்தருக்குரியவர், வெளிப்படுத்தப்பட்டவர்களும் கற்பனைகளும் நமக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் உரியது, நம்ம அப்படி வாழணும்னு சொல்லி சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நிறைய காரியம் மறைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் நமக்கு வந்து இந்த பூமியில நம்ம தெரிவிக்கப்படல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போனா தான், நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்ம இந்த பூமியில வயசாகி மறிச்சு நம்ம பரலோகத்துக்கு போகும்போது அனைத்து ரகசியமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பரலோக பிதாவான நம்ம எல்லாத்தையும் தெரிவிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த பூமியில நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த நிறைய பேர் என்ன பண்ணோம், யூடியூப்ல சண்டை போட்டுக்குவாங்க, நீ அப்படி நான் இப்படி, நீ அந்த வார்த்தை இந்த வார்த்தை, நீ எப்படி தவறா போதிக்கிற, நீ இதை சொல்ற நான் அதை சொல்லுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன பண்றாங்க, தவறா வந்து யூடியூப்ல நிறைய மீடியா இல்லைன்னா நிறைய ஊழியக்காரர்கள் மாற்றி சண்டை போட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் என் கத்துனா, ஏசப்பா வந்து சில பேர் போன கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, சில பேர் தூதர் சொல்றாங்க, பரிசுத்தாவியானவர் வந்து தூதர்கள் அது மாதிரி சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து பரலோகத்துக்கு போனா எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நமக்கு மீட்பின் திட்டத்தை பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர் ஏசப்பாவுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்கிற பரிசுத்தாவியானவர், நம்மளும் பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படி பிதாவாகிய தேவன் வந்து விரும்புகிற ஃப்ரெண்ட்ஸ். பிதாவாகிய தேவன் ஒரு ஒளியா இருக்கிறார், எல்லா ஜோதிகளின் பிதா, ஆவிகளின் பிதா அப்படி சொல்லிட்டு எல்லா சிருஷ்டிக்கும் பிதாவாக இருக்கிறார் சொல்லிட்டு வேதெல்லாம் வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதுல குறிச்சு நம்ம சண்டை போட அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நிறைய பேர் திருப்பி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அதான் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு பார்த்தா எல்லாமே மேலே போனால் தெரிய போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பூமியில் நமக்கு என்ன வேணும், ஒழுக்கமா வாழணும், அவருடைய கற்பனைகளை அவர் கட்டளையின்படி நம்ம வாழணும் சொல்லிட்டு தான் பவுல் வந்து தீத்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம தேவையில்லாம் சண்டைலாம் போட்டுன்னு அதெல்லாம் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒழுக்கமா உண்மையா நேர்மையா ஒழுங்கா வாய்த்து தான் அவர் வந்து பிதாவாகிய தேவ சித்தம், அவர் திட்டம் அதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து
குழந்தைகளை போல் நம்ம அன்மெச்சூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சண்டை யூடியூப்பில் சண்டை போடலாம் யார் அன்மெச்சூரிட்டி அங்கே வந்து அவ்வளோ பக்குவம் இல்லாதுங்க. அதனால் பவுல் வந்து திரும்பி சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா கேவி பேச்சு திருப்பி சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கேவி பேச்சு, வம்ச வரலாறு, அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தை குறித்து வாக்குவாதம், அது வந்து அப்ரோஜனமாட்டுறது. நம்ம என்ன பண்ணோம், நம்ம தேவபக்திக்கு எதுவானது எது, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எது, புகை இது, இவைகளை சிந்தித்து கொண்டு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னடா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை குறித்து நம்ம அதிகமாக தியானித்தேவை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருத்துவ கடவுள் நம்ம வேதத்தில் வாசிக்கும் திருத்துவ கடவுள் 3 ஒழுக்கமாக வாழ்ந்து, உண்மையாக வாழ்ந்து, நேர்மையாக வாழ்ந்து, நீதியாக வாழ்ந்து இந்த பூமியில் பிசாசுடைய அவனுடைய தூண்டுதல்கள் செய்யாம தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய கட்டளை ஃபாலோ பண்ணும்போது அது ஃபாலோ பண்ண போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம நிதியத்துக்கு கொண்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத சண்டை போடுறது வந்து வேஸ்ட், வீண் காரியம், அது அப்ரோச் மாட்டுறது, அது வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம தாசனா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், பிதாவாகிய தேவ சித்தத்தை நம்ம செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவர் கட்டளை கற்பனை நம்ம கை கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒழுக்கமான ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கருத்து ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெச்சூரிட்டியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அன்மெச்சூரிட்டியா இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவருடைய கட்டளை ஃபாலோ பண்ணி நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்து, உண்மையா நீதி நேர்மையாக வாழ்ந்து நம்ம பரலோகத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ விசுவாசத்துக்காக போராட்டணும், உண்மைக்காக நீதிக்காக சத்தியத்துக்காக நம்ம போராடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் சத்தியத்தின்படி உண்மையாக நேர்மையாக ஒழுங்காக வாழ்ந்தோமா, இந்த உலகத்துக்கு பிசாசும் ஆட்டோமேட்டிக் பிசாசு வருவான், அவன் தூதர்கள் வருவாங்க, அந்தகார கிரிகள் வரும், அவனுடைய மனிதர்கள், அவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் ஏமி நம்மளை வந்து என்ன சொல்றது, அப்படியே பச்சிக்கிற அக்கினி போல வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாத்தையும் போராடி மரணமானாலும் ஜீவனமானாலும் பவுல் சொன்னது போல எப்பேற்பட்ட சுச்சுவேஷன் விசுவாசத்தை, ஏசப்பா மேல இருக்கிற விசுவாசம், ஏசப்பா மேல இருக்கிற விசுவாசம், நம்ம பிதாவி தேவன் மேல இருக்கிற விசுவாசம், பரிசுத்தாவின் மேல இருக்கிற விசுவாசம், நம்ம உறுதியா நம்ம விசுவாசமா இருந்து நம்ம நல்லா போராடி நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம மறிக்கிற வரையும் நம்ம பிதாவி தேவன் சித்தத்தை நம்ம நிறைவேற்றி நம்ம மறிக்கும் போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதனால நம்ம அங்கே போன எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஆண்டு நமக்கு அந்த அறிவு நமக்கு வரும். அதனால நம்ம அவசரப்பட்டு நம்ம ஆரோக்கியமான உபதேசம் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான உபதேசம். அதான் பைபிளே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அந்தந்த எல்லாம் சொல்றாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்ற ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வேஸ்ட். ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு, விசுவாசத்தில் ஆரோக்கியமுள்ளவர்களா இருங்க, கற்பில் ஆரோக்கியமுள்ளவர்களா இருங்க, அன்பில் ஆரோக்கியமுள்ளவர்களா இருங்க, உபதேசத்தில் ஆரோக்கியமுள்ளவருங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க கை கொள்ளுங்க, ஆரோக்கியமான உபதேசம் நீங்க அதன்படி நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அப்போ நம்ம தேவையில்லாத இந்த வம்சவாரில் திருப்பி நம்ம அதில் போயிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒழுக்கமாக வாழும்போது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒழுக்கமாக ஈஸியாக வாழலாமல் வாழ முடியாது, ஒழுக்கமாக வாழ முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒழுக்கமாக வாழ ஆரம்பித்தாவே ஆட்டோமேட்டிக் பல தொல்லைகள், பல தொந்தரவு, பல கஷ்டங்கள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதெல்லாம் தாண்டி சகிச்சு பொறுமையாக இருந்து அதெல்லாம் ஜெயிச்சு நம்ம உறுதியாக இருக்கும்போது நம்ம நித்திய ஜீவன் நமக்கு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குலத்தில் ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா குறித்து, ஏசப்பா வந்து அவர் முந்தின பேருமானவர், அவர் தான் வார்த்தை, அவர் ஏசப்பா தான் வார்த்தை, அவர் மூலமா தான் உலகம் ஃபுல்லாக உண்டாகணும் ஃப்ரெண்ட்ஸ். உலகம் ஃபுல்லாக அவருடைய வார்த்தை அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. அதேமாரி கொலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் ஃப்ரெண்ட்ஸ், அவரை கொன்றும் ஏசப்பாவை பிதாவாகிய தேவன் வந்து ஏசப்பாவை கொண்டும் அவரை கெஞ்சும் இந்த உலக சிருஷ்டிக்கப்பட சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிதாவாகிய தேவன் இயேசுவானவர் பரிசுத்தர் 3 பேரும் நம்ம திருத்துவ கடவுள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பத்தி நம்ம கோபித்தாவில் ஒழுக்கமாக வாழ்ந்து பரவத்துக்கு போனால் எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம ஆரோக்கியமான சட்டத்தை ஃபாலோ பண்ணுவோம், ஆரோக்கியமான உபதேசம் ஃபாலோ பண்ணுவோம். யூடியூப்ல சண்டை போடுறது, சர்ச்சில் சண்டை போடுறது, பல டினாமினேஷன் சண்டை போடுறது, பல பிரிவுகள் சண்டை போடுறது, அதான் தேவை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பவுல் வந்து சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒழுக்கமாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுதான் ஒழுக்கமாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சண்டை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பலவித போதனைகளால் காற்றை போல அல்லசடிப்படாமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள்ள வளர வேண்டும் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம
இதெல்லாம் விட்டுட்டு நம்ம பறந்து போனால் எல்லாமே தெரியும். அதனால தெரிய போது ஆண்டவர் பிதா இதை நம்ம தெரிவிக்க போகிறோம். அது நமக்கு அந்த நாலேஜ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அதை குறித்து சண்டை போட போகிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அவருடைய கற்பனை கட்டளைகள் நம்ம ஆரோக்கியமான இந்த 100 சட்டங்கள் போட்டுக்கிற இந்த சட்டங்கள் நம்ம அவர் ஆரோக்கியமான சட்டங்கள் ஒழுக்கமான காரியம் நம்ம கை கொள்ளும் போது அதனுடைய வாழ்வு பல போற பிரச்சனைகள் வரும், பல எதிர்ப்புகள் வரும். அதை மத்தியில் நம்ம விசுவாசமா வாழ்ந்து நம்ம மதிச்சு பறந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதனால நம்ம அநேக உபத்திரம் வழியை நம்ம பிரவேசம் சொல்லிட்டு அப்போஸ்தலரோட ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதனால நம்ம திருப்பி சண்டை போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணோம், மூன்று பேர் நம்ம எப்போது விசுவாசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போது நம்ம நம்பணும் விசுவாசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிதாவானோ இயேசுவானோ பரிசுத்தாவியான இந்த திருத்துவ கடவுளை நம்ம எப்போது நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாஸ் நமக்கு புரியுமா நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் இட் நைஸ் டே, காட் பிளஸ் யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.